ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு லாட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஒரு மினி லாட். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, நம்ம பேக்கிங் பேஸ் கிட்ட வந்து லான்ச்சர்ஸ்லாம் ஆர்டர் போட்டிருக்கோன்னு இதுக்கு முன்னாடி நான் போட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த லான்ச்சர் தான் இந்த லாட்டுக்குள்ளே இருக்குது. இது லாட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன டப்பா. இந்த டப்பாக்குள்ளே தான் இருக்குது. நான் இந்த சைடு மட்டும் கட் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்தது பார்க்கலான்ட்டு. சரி, இதை கட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். சரி, நம்ம எதுக்கு அதை பார்த்துங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் ஒன்றா பார்க்கலான்ட்டு வந்துட்டேன். சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே இருக்கிறது லான்ச்சர் தான். என்ன மாதிரியான லான்ச்சர்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. கட் கரோ கைஸ், இன்னும் அந்த கோல்டு போல கைஸ். ஐயோ, என்ன கட்டு ரொம்ப இதோ போயிடுச்சு. சரி, போதும். பாருங்க கைஸ், உள்ள லான்ச்சர் இருக்கு. இதுதான் அந்த லான்ச்சர் கன்லோட். இது அட்டடப்பா தேவையில்ல. ஓகே கைஸ், இங்க பாருங்க, இருக்கும் போதே நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இது என்னன்னு தெரியுதா? ட்ரெயின் ஃபேஃப்னியர். ஆனால் நான் இதில் வெறும் லான்ச்சர் மட்டும்தான் ஆர்டர் போட்டிருந்தேன். எப்படி ட்ரெயின் ஃபேஃப்னியர் வந்ததுன்னு தெரியல. ஏங்க, ட்ரெயின் ஃபேஃப்னியர். அப்புறம் இது ஒரு லெஃப்ட் ஸ்பார்க்கிங் லான்ச்சர். இது ஸ்பார்க்கிங்கில் வந்தது. உங்களுக்கு சரியா தெரியுதான்னு தெரியல ஸ்பார்க்கு. சரி இருங்க, இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். முதல்ல என்னென்ன லான்ச்சர்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸ்பார்க்கிங் லான்ச்சர், ஒரு ஃபேஃப்னியர், இன்னொரு ரெட் கலர் ஸ்பார்க்கிங் லான்ச்சரும் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து ரைட் சைடு ஸ்பின் பண்ணக்கூடியது. ப்ளூ கலர் வந்து லெஃப்ட் சைடு ஸ்பின் பண்ணக்கூடியது. சரி இருங்க, எல்லாத்த பத்தியும் நம்ம திரும்பவும் கடைசியில பார்ப்போம். அடுத்து உள்ள இருந்து எடுக்கிறது. இது எந்த சீரீஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு தெரியல, ஆனா ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் ஸ்பின் ஆகக்கூடிய லான்ச்சர் இது. இதுவும் நல்லாவே இருக்கு கைஸ். இந்த லான்ச்சர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த லான்ச்சர் பேர் தெரிஞ்சதுன்னா உனக்கு சொல்லுங்க. அப்புறம் இந்த பாட்டு எதுக்குன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நம்மளோட ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூன் பேப்ளேட் இருக்குல்ல, ஃபோக்கஸ் ஆகு. என்ன ஃபோக்கஸ் ஆகல? நம்மளோட ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூன் பேப்ளேடை ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் சுத்தணும். உங்களுக்கே தெரியும். அது எப்படி மாற்றணும்னா, இந்த டூலை வச்சு கூட மாற்றுவாங்க. இதோ இப்படி கரெக்டாக இதை செட் பண்ணிட்டு டேர்ன் பண்ணால் லெஃப்ட்டுக்கு மாறிடும். திரும்ப இதை வச்சு நம்ம டேர்ன் பண்ணால் ரைட்டுக்கு மாறிடும். இந்த பார்ட் அதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லான்ச்சரும் எனக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு கைஸ். ஸ்ட்ரிங் லென்த்தும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அடுத்து பேப்ளேட் நம்ம ஓரமாக வைப்போம். கைஸ், இங்க பாருங்க, நமக்கு இன்னொரு பேப்ளேடும் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க கைஸ், நமக்கு மொத்தம் அப்ப 2 பேப்ளேட் அவர் கொடுத்துருக்காரு. எதுக்குன்னு தான் தெரியல. நல்லாவே இருக்கு கைஸ் இந்த பேப்ளேடும். இந்த பேப்ளேட் இதோட பேர் ஏதோ ஒரு வால்ட்ரேக் சொல்லுவாங்க, பேரை மறந்துட்டேன். பிரேவ் வால்ட்ரேக். ஆமா, பிரேவ் வால்ட்ரேக்னு சொல்லுவாங்க. ஸ்பார்க்கிங் சீரீஸ் இருக்குல்ல, ஸ்பார்க்கிங் சீரீஸ்ல இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு வால்ட்ரேக் பி. இதுவும் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து உள்ள இன்னும் கொட்டிட்டு பார்ப்போம் கைஸ். ஒரு ப்ரோட்டோடைப் லான்ச்சரும் இருக்கு. இதை நான் முன்னாடி எடுத்து போட்டிருக்கிறேன். ஒரு ப்ரோட்டோடைப் லான்ச்சர். அது மட்டும் இல்லாம ஒரு ப்ளூ கலர் எல்&ஆர் ஸ்ட்ரிங் லான்ச்சர், டிபிஎஸ் சேர்ந்தது. நல்லாவே இருக்கு கைஸ். நம்ம கிட்ட இதுக்கு முன்னாடி பிளாக் கலர்ல ஒரு ஸ்ட்ரிங் லான்ச்சர் இருந்தது. இருங்க, அதை எடுக்கிறேன். இதோ பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பிளாக் கலர்ல ஒரு ஸ்ட்ரிங் லான்ச்சர் இருக்கு. இப்போ ப்ளூ கலர்லயும் ஒன்று கிடைச்சிருக்கு. நம்ம கிட்ட இப்ப 2 டிபி லான்ச்சர் இருக்கு, 2 ஸ்பார்க்கிங் லான்ச்சர். இந்த லான்ச்சர் பேர் என்னன்னு தெரியல, அது ஓகே. இதை நான் எங்க இருந்து வாங்கினேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் சொல்றேன். நம்மளோட பேக்கிங் பேஸ் கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கோம். நம்ம அவங்க கிட்ட இருந்து நிறைய பேப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்போம் இதுக்கு முன்னாடி. ஈவன் இது ஸ்ப்ரைஸன் கூட நம்ம அவர்கிட்ட இருந்து தான் வாங்கணும். இந்த லான்ச்சரோட செட்டு எவ்வளோனா, நீ வெளியே வா. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கா? இந்த லான்ச்சரோட அமௌண்ட் எவ்வளோனா, ஜஸ்ட் 299.
ஜஸ்ட் 299க்கு ஒரு டிபி லான்ச்சர். இது இந்த லான்ச்சர் பேர் தெரியல, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 2 ஸ்பார்க்கிங் லான்ச்சர், ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் சுத்துற 2 ஸ்பார்க்கிங் லான்ச்சர். இது 2 நம்ம கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னு தெரியல. ட்ரெயின் சாஃப்ட்வேர் அப்புறம் பிரேவ் வால்ட்ராக், இது 2த்தையும் நம்ம கிஃப்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னு தான் தெரியல. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது எதையும் யூஸ் பண்ணி பார்க்கலையானா, நம்ம இது இங்க இருக்கிற இந்த எல்லா லான்ச்சருக்கும் இந்த 2 பேப்ளேட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம தனித்தனியா ஒரு ரிவ்யூ போடுவோம். ஏன்னா அப்பதான் நமக்கு கண்டென்ட் நிறைய இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தை நான் இந்த கண்டென்ட் வச்சே ஓட்டிடுவேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் இதுக்கப்புறம் போடுற மற்ற பேப்ளேட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இதுக்கு அடுத்து நான் ஏதாவது ஒரு பேட்டில் வீடியோ போடலான்னு இருக்கேன் கைஸ். நான் இன்னும் கூட பேப்ளேட்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன், ஃபேக்கு தான். அப்புறம் ஒரு ஒரிஜினல் டக்கராட்டாமி பேப்ளேட் பஸ்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பேபின்னு ஆர்டர் போட்டிருக்கேன். நம்ம தலைவர்கிட்ட இருந்து தான். அவர் யாருன்னு அவங்களுக்கு அந்த பேப்ளேட் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.